Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம நவாப்பழம் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்மூத்தி ரெசிபி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். முக்கியமா இதுல நம்ம சர்க்கரை எதுவும் சேர்க்காம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் லாஸ் பண்றவங்களுக்காகட்டும் இல்லை குழந்தைங்களுக்காகட்டும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. முக்கியமாக இந்த நவாப்பழம் சாப்பிட்றதுனால உடம்புல நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நடக்குதுங்க. அதாவது உடம்பு இம்யூனிட்டிக்காகட்டும், ஸ்கின்னுக்காகட்டும், டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான தீர்வு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீடு. இந்த சியா சீடில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக வெயிட் லாஸ்ன்னு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். இப்போ இதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அந்த டைமில் நம்ம நாவல் பழம் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இதை தோல் மட்டும், அதாவது அந்த ஃப்ளஷ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த சீடு நம்மளுக்கு தேவையில்லை. அதனால இதை மட்டும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்மூத்தி மாதிரி சாப்பிடும்போது இதில் நம்ம சியா சீடு அப்புறமா பாதாம் பிசின்லாம் சேர்ப்போம். ஸோ நிறையவே ஹெல்த் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நிறையவே ஒரு இம்மிடியேட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு பவர் ஸ்மூத்தின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி சீடை மட்டும் தனியாக எடுத்துட்டோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவைப்பட்டால் பாலோ தண்ணியோ சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம அரைச்சோம் அப்படின்னாலும் நல்லா அரைப்பட்டு தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்பிள் கலரில் நம்மளுக்கு அரைச்சி கிடைக்கும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே நான் ஒரு 2 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். பால் பார்த்தீங்க அப்படின்னா சூடான பால் சேர்க்கக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நல்லா கூல் பண்ண பால் தான் சேர்க்கணும். நீங்கள் சூடான பால் சேர்த்துட்டிங்க அப்படின்னா உடனேவே திரைய ஆரம்பிக்கும். சூடான பால் எப்போவுமே நாவல் பழத்தில் சேர்க்கக்கூடாது. ஸோ நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே சியா சீட் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல அது போட்டுக்கலாம். அப்புறமா பாதாம் பிசின் இது ஓவர் நைட்டே நம்ம ஊற வச்சு வைக்கணும். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்க்குறேன். இந்த பாதாம் பிசினில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி, நம்ம சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ அப்புறமா சுகரோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. தேன் மட்டும்தான் போட்டிருக்கோம். உங்ககிட்ட இன்கேஸ் தேனும் இல்லை அப்படின்னா 2 டேட்ஸை மட்டும் நீங்கள் நாவல் பழம் அரைக்கும் போதே அது கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுவே நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை சில்லுன்னு நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். நீங்கள் தேவைப்பட்ட ஐஸ் க்யூப் கூட போட்டு குடிக்கலாம். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்பவே நன்மைகள் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.